திர்ஷா மேடம் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலில் படிக்கல இருந்தே திர்ஷா மேடம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. திர்ஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். தமன்னா மேடம் ரொம்ப பிடிக்கும். திர்ஷா மேடம் அவங்களுக்கே ஒன்று திருமணம் நான் அவங்கள விட சின்ன பையன் சார். என்னோட வயசா சார்? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. நிறைய சமுதாய ஊடகங்கள்ல என்னை பத்தி தவறுதலா சார், என்னோட பிறந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா 1988 தான் நான் பிறந்தேன். ஈவன் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனை விட நான் கொஞ்சம் இளமன் வைங்களேன். அவங்கெல்லாம் என்ன இப்போ அவங்க செட்டு சதீசனால நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்னோட 10th மார்க் ஷீட்டு, என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் வந்து இப்போ காட்டலாமா? என்னோட ப்ரூஃப்லாமே நான் சப்மிட் பண்றேன். நீங்க பாருங்க 10th மார்க் ஷீட்டு, ஓகேங்களா? என்னோட படித்த கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க மதுரையில், என் கூட படித்தவங்க, காலேஜ் மேட்ஸ், எங்கள் பிரின்சிபல்ஸு. நான் 17 வயசில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். என்னோட ப்ரொஃபஸர்ஸ்க்கு தெரியுங்களா, அவங்க என்னோட சீனியர். என்னோட மெச்சூர் லெவலில் அவங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வராங்க. நான் பிறந்த வருடம் வந்து 1988 சார். இப்போ திர்ஷா மேடமோட அலைப்படம் வந்துச்சுல, அதெல்லாம் வர்றப்பல நான் 10th தான் படித்தேன் சார், 2003. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். ஸோ நாங்கள் இப்போ என்னன்னா எங்கள் ஹீரோ ஆயிடுவோன்ட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க சார். அதனால் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி தப்பாக கிளப்பி விட்டு வேணும்னே ஏஜ்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ரொமான்ஸ் ரீல்ஸாக பண்ணியிருப்போம். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். காலேஜ் கேர்ள்ஸ்க்கோ, ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கோ, பசங்களுக்கோ, குடும்பம், நம்ம வந்து அதை கள்ளங்கப்படம் இல்லாமல் பண்ணுறோம். அதை எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ எங்கே வந்து ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ்னு ஒரு ஹீரோவாக வந்துருவானோ அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒரு வேணும்னே வந்து இந்த மாதிரி வயசை வந்து கிளப்பி விடுறாங்க சார்.